ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். போன வாரம் நம்ம நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அடுத்தது என்ன ரைஸ் வேணும்னு 2-3 லிஸ்ட்டு கொடுக்கும்போது நிறைய பேர் வாழைப்பூவை யூஸ் பண்ணி எப்படி ரைஸ் பண்ணுவேல் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க, இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வாழைப்பூவை நறுக்கி மோர் தண்ணியில் போட்டு வச்சேன்னா வாழைப்பூ கலர் மாறாமல் இருக்கும். நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்களோ அப்போ இந்த வாழைப்பூவை நல்லா ரன்னிங் வாட்டரில் அலம்பிடுங்கோ. அப்போ தான் இந்த மோரில் இருக்கிற அந்த தயிரோட ஸ்ட்ரெயின்லாம் நமக்கு ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா அலவின வாழைப்பூவை குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன் அப்படின்னா 2 விசில் குக் பண்ணி எடுத்து இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணணும். அந்த தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் கையால் புழிஞ்சேல் அப்படின்னா வாழைப்பூவில் தண்ணி ரீட்டெயினாக இருக்கும். அந்த தண்ணியும் ஃபுல்லாக எடுத்துட்டு கம்ப்ளீட் ட்ரையான வாழைப்பூ தான் நம்ம இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கனமான அகலமான குக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தை சேர்த்து அதுவும் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரைஸுக்கு நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துன்னு இருக்கோம். ஏன்னா காய் வாழைப்பூ தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ இது நல்லா புழிஞ்சு சேர்த்ததுனால நமக்கு தனியாக கடிக்கிறதுக்கு காயின்னு கிடைக்காது. ஸோ அவளுக்கு க்ரன்ச்சி ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் சாப்பிட்றவாளுக்கு அப்படின்றனால பருப்பு சேர்த்துன்னு இருக்கோம் நிறையா. இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து இதை நல்லா கலர போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் புழிஞ்சு சேர்த்துருந்தாலும் வாழைப்பூ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடும். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி வர மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடனா எல்லா தண்ணியும் எவாப்ரேட் ஆகி திருப்பி ட்ரையான வாழைப்பூ நமக்கு கிடைக்கும். பட் வாழைப்பூ தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நம்ம கறிப்பொடி சேர்க்கணும். தண்ணி இருக்கும்போது கறிப்பொடி சேர்க்காதீங்க. உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸுங்கிறது 4-5 மினிட்ஸ் ஆனால் கூட கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகட்டும். அது வரைக்கும் வாழைப்பூவை குக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுது. அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இந்த சமயம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிப்பொடியை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரைஸை குக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி. ஸோ அது 3லேருந்து 4 பேர் தாராளமாக லஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு 4 ஸ்பூன் மினிமம் 4 ஸ்பூன் கறிப்பொடி தேவைப்படும். கறிப்பொடியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. வாழைப்பூ கறிப்பொடி எல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் கலக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒன்று அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்கோ. உங்களுக்கு அடுப்பு ஆனில் இருக்கும்போது கலர முடியாது அப்படின்னு நினச்சேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலருங்கோ. எல்லாம் ஒன்று போல் நல்லா சேரட்டும். அடுத்தது கடைசியாக வறுத்த வேர்க்கடலையே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் முழு வேர்க்கடலையாக சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல, வறுத்துட்டு இல்லை அதை 1-2 பீஸாக உடச்சி சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல. பட் 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு இந்த பருப்பெல்லாம் தான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஏன்னா வாழைப்பூ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு பருப்பு வந்ததுன்னா இந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இந்த ரைஸை நீங்கள் மினிமம் 8 to 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம். இது என்ன ஆகும்னா நீங்கள் இவ்வளோ நேரம் குக் பண்ணும்போது இந்த ரைஸ் ஒவ்வொரு ரைஸ்லேயும் இந்த மசாலா நல்லா கோட்டாகி ஒவ்வொரு கடியிலையும் உங்களுக்கு சாதத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மினிமம் 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண சொல்கிறேன். அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. காலம்பர அவசரமாக எப்படி இந்த வாழைப்பூ ரைஸை குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் முதல் நாளே வாழைப்பூவை குக்கரில் குக் பண்ணி எடுத்துட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்கும்போது அதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மூடி வச்சுட்டேன்னா 3 to 4 டேஸ் அப்புறம் கூட நீங்கள் எடுத்து குக் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீக்கெண்டு சண்டே அன்றைக்கி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் நீங்கள் என்றைக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். வாழைப்பூ கெட்டு போகாது, எந்த ஸ்மெல்லும் வராது. ப்ரொவைடர் அதோட தண்ணியை நீங்கள் கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன்னா ஒன்றுமே ஆகாது.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஸோ உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.